தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அரசு விதிகளை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரிகள் மூடப்பட்டு வருகின்றன. தாவேக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதும் விதிகளை மீறிய கல்குவாரிகள் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் விரிவாக. தமிழ்நாடு முழுவதும் அரசு விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக மலைகளை வெட்டும் போக்கு நீண்ட காலமாகவே நடந்து வருகிறது. விதிமுறைகளின்படி குறிப்பிட்ட அளவு மட்டுமே மலைகளை உடைக்க வேண்டும். ஆனால் விதிமுறைகளை மீறி பெரிய அளவில் மலைகளை உடைப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு அடுத்த தலைமுறையினருக்கு அனுபவிக்கக்கூடிய கனிம வளங்கள் எதுவும் இல்லாத நிலைக்கு தள்ளப்படும் சூழல் உருவாகியுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், வேலூர் உட்பட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. பல்வேறு கல்குவாரிகளில் ஏராளமான முறைகேடுகள் நடப்பதாகவும் அரசு அனுமதித்துள்ள அளவை விட பன்மடங்கு கனிமங்கள் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு வெட்டி எடுக்கப்பட்டு கடத்தப்படுவதாக புகார்களும் வந்த வண்ணம் இருந்தன. மேலும் குவாரிகளில் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பும், குவாரி லாரிகளால் சாலைகள் சேதமடைவதும் நடந்து வருகிறது. அதனால் சட்டவிரோதமாக இயங்கும் கல்குவாரிகளை மூட வேண்டும் என்று விஜய் தலைமையிலான அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். விருதுநகர் மாவட்டத்தோட கலெக்டர் ஜெயசீலன் அவர்கள் இருந்தாங்க. அவர்கிட்ட பல முறை நாங்கள் மனு கொடுத்துறோம். ஜெயசீலன் அவர்கள் இந்த கிரஷருக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணார். விஷ்ணு சூர்யா கல்குவாரிக்கு இதுக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்த ஜெயசீலன் அவர்கள் முழுக்க சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு தான் எங்கள் கிராம மக்கள் சொல்லுவோம். இன்றைக்கி தென்பாலை கிராம மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. இது தவிர்த்து எங்கள் தென்பாலை கிராமத்து சம்பந்தமாக இந்த கல்குவாரியை மூடினதில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் டி.கே. பிரபு அவர்களுக்கும் எங்கள் தென்பாலை கிராமத்தின் சார்பாகவும் புலிரான் ஊராட்சியின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அமைச்சரவையில் கனிம வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட டாக்டர் பிரபு விதிமீறல்களில் ஈடுபடும் கல்குவாரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார். அதன் பிறகு மாநிலம் முழுவதும் உள்ள கல்குவாரிகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பல கல்குவாரிகளில் விதிமுறைகள் மீறல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு எதிராக செயல்பட்டது, வெடிமருந்துகளை முறையாக பராமரிக்காதது, அதற்கு உரிய அனுமதி பெறாதது என பலவிதமான விதிமீறல்களில் கல்குவாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் கல்குவாரிகளை மூடும்படி அமைச்சர் பிரபு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தென்காசி மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 18 கல்குவாரிகளையும், விருதுநகர் மாவட்டத்தில் 76 குவாரிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 23 கல்குவாரிகளையும் உடனடியாக மூடும்படி அமைச்சர் பிரபு உத்தரவிட்டுள்ளார். நாங்கள் பல முறை புகார் மனு கொடுத்தோம். எந்த ஸ்டெப்பும் எடுக்காத அதிமுக திமுக இருந்தோம். இப்போ உள்ள சூழ்நிலையில் சோசப் விஜய் நல்லா விசாரித்து நேற்று அமைச்சர் டி.கே. பிரபு பார்த்து உடனே இந்த கல்குவாரியை மூடுங்க அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவு இப்போதைக்கு உத்தரவிட்டிருக்காரு. இதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. மேலும் வேலூர் மாவட்டத்தில் விதிமீறி செயல்பட்ட 25 கல்குவாரிகளின் ஒப்பந்ததாரர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதி மீறல்களோடு செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் அமைச்சர் உத்தரவிட்டார். அதாவது கொடுக்கப்பட்ட லைசன்ஸை தாண்டி பக்கத்தில் எல்லைகளை விருத்த காரணத்தின் காரணமாக விவசாய தொல்லைகள் அதிகமாக இதன் மூலம் இருந்தது. அதே நேரத்தில் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. அதே நேரத்தில் பள்ளி கல்லூரிகள் இருக்கிற இடத்தெல்லாம் மிகுதியான அளவுக்கு வெடிபொருளை ரொம்ப வேகமானதாக ரொம்ப இறைச்சல் இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு தான்தோன்றித்தனமாக இன்னைக்கு நடத்திவிட்டு இருந்ததெல்லாம் முடிவுக்கு வர்ற விஷயமாக 24 கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கு. இந்த விஷயம் உண்மைக்கே வரவேற்கத்தக்கது. தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து விதிமீறி செயல்படும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது பொதுமக்களிடையே ஆதரவை பெற்று வருகிறது.